ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜாஸ்மின் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 3 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு அதை வறுத்து அதையும் ஊற வச்சிடலாம். இது ரெண்டும் சேர்த்து கரெக்டாக அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பொங்கலுக்கு மெயினே நம்ம தேங்காய் சட்னி தான். தேங்காய் சட்னி எப்படி ஆக்கியதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு தேங்காய் ஃபுல்லாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 3 பல் பூண்டு, ஒரு வரமிளகா, 3 பச்சை மிளகா, முந்திரி 3 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை, அப்புறமா இஞ்சி ஒரு துண்டு. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணாம். இப்போது 3 பல் பூண்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்புறமா 3 பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, அப்புறம் முந்திரி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அடுத்ததா ஒரு துண்டு இஞ்சி. இப்போ மீதி பொட்டுக்கடலையே அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இது நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடலாம். தேவையான அளவு உப்பு, ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு பச்சை மிளகா, இஞ்சியும் நம்ம இடித்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 6 முந்திரி, அப்புறமா கருவேப்பிலை. இப்போது நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸில் சொன்னதில் ஃபஸ்ட்டு சீரகத்தையும் மிளகு முந்திரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ நல்லா கொஞ்சம் இது பண்ணிடலாம், கலரிக்கலாம். நல்லா ஸ்மெல் வருது. நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிரியாணி ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது அப்படியே கலர் மாறுது, பார்த்தாலே தெரியும். நம்ம அரிசி அறந்த அதே டம்ளர் அளவுக்கு 13 டம்ளர் தண்ணி, 3 4 5 6 7. இப்போ மெயின் என்னன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. இப்போ நம்ம 3.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். 13 டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்குது. 15 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆனால் 13 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 2 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம் அதே டம்ளரில். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி போடணும். அதனால் இப்போ சும்மா லைட்டாக மூடி வச்சுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த அரிசியும் பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம்.